ஆண்டவர் தான். ஆமென். வேற எதுவும் நடத்தலை. எனக்கு படிப்பு கொடுத்தது என் ஆண்டவர், எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது ஆண்டவர், எனக்கு வீட்டை கொடுத்தது ஆண்டவர், இனிமேலும் அநேகவற்றை கொடுக்க போறதும் என் ஆண்டவர். ஆமென். இப்போ வனாந்தரம் இருந்தாலும் எனக்கு பசும்புல் மேய்ச்சலை கொடுக்க போறதும் என் ஆண்டவர். அமர்ந்த தண்ணீரண்டை காண செய்ய போகிறதும் என் ஆண்டவர். அல்லேலூயா. என்னை நேத்தமும் அவர் நடத்த போகிறார். என்னோடு கூட இருந்தவர்கள் இருக்கலாம், இல்லாமற் போகலாம், ஆனால் நான் இருக்கும் வரைக்கும் என்னோடு கூடவே, சொல்லுங்களேன், என்னோடு கூடவே. சகோதரிமார்களுக்கு சந்தேகம், கூட நிச்சயமா இருப்பாரா? கூட இருந்த கணவனே பெரிய பிரச்சனையா இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், யார் என்ன பிரச்சனையோ தெரியாது, ஆண்டவர் உங்க கூட நித்தமும் இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், என் கூடவே. நீங்க சொல்ற வரைக்கும் விட மாட்டேன், பாத்துக்கோங்க. என் கூடவே நித்தமும் இருந்து என்னை நடத்த போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி நல்லா தட்டுங்களே, சிரித்து நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிவசொலை நடுநின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிவசொலை நடுநின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி அவர் சொல்லி நடக்காதது இல்லை. தேவன் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமாய் அது நடக்கும். நல்ல மகிழ்ச்சியோடு அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிக செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து
கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம இதை மெடிடேட் பண்ணிட்டு ஆராதனைக்குள்ள போறோம். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு கூட இந்த சீஷர்கள்லாம் அவன் வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஒரு படி மேற்படி போய் பேதுரு பார்த்தீங்கன்னா அங்கே கடலுக்குள்ள இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு பேதுருவை மீட் பண்ணும் பொழுது அவன் வஸ்திரத்தையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டானா, கடலில் குதிச்சிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை பாடும் பொழுது உணர்த்தினார். இன்னைக்கு அநேகர் நாம் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை பார்த்துட்டு ஆண்டவர் உண்மையிலுமே கிரியை செய்கிறாரா, ஆண்டவர் உண்மையிலுமே நடத்துகிறாரா என்ற கேள்விக்குறியில் நாம் நம்மளுடைய சொந்த காரியங்களை பழைய காரியங்களுக்கு நேராக திரும்பினது உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இல்லை நான் உயிரோட தான் இருக்கிறேன். சொல்லுங்களேன், என் மீட்பர் உயிரோட தான் இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டவில்லை. உலகம் அடக்கம் பண்ணினது. என் தேவன் எழுந்திருந்தார், என்னை மீட்கும்படியாய் எழுந்திருந்தார், என்னை நடத்தும்படியாய் எழுந்திருந்தார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருந்தா ஆராதிப்போம் ஆண்டவரை பார்த்து. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. சொல்லுங்களேன், என் மீட்பர். தொடர்ந்து துதி செய் மனமே, இயேசுவே என் மீட்பர் உயிரோடு. கூட தொடர்ந்து துதி செய் மனமே, இயேசுவே என் மீட்பர் உயிரோடு. தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு. ஒரு நல்ல கவனிங்களேன். முக்கியமா பேச வேண்டியது வேற யார்ட்டையும் இல்லை, என் மனதின் இடத்துல பேச வேண்டியது அவசியம். ஆமென். என் மனதை திருப்ப வேண்டியது அவசியம். இன்னும் மனசு அப்படியே சோர்வில் கலக்கத்தில் இருக்குன்னா மனதை பார்த்து தான் இன்னைக்கு பேச போகிறோம். என் மனமே, இன்னும் நீ கலங்கிட்டு சோர்ந்துட்டு உடஞ்சிட்டு இருக்காது, நீ துதிக்க ஆரம்பி. கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன், கர்த்தர் செய்ய வேண்டியதை. ஆமென். துதியினால் எரிகோக்கள் விழுந்தது, கோட்டை விழுந்தது. நான் துதிக்கும் பொழுது என்னை சுற்றி இருக்கிற மதில்கள் இடிக்கப்படும். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லும், தொடர்ந்து மனமே உன் மீட்பர். இப்படி உங்க மனதை பார்த்து, ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, இயேசுவே உன் மீட்பர் உயிரோடு. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். என் சபைகளை கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உங்கள் பிசினஸ்களை கைவிட மாட்டார். உங்கள் வேலைகளை இப்ப சொல்லும், தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு. தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம்
நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தாமே என்னுடைய வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிறவர். சாத்தியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சாத்தியமாய் மாற்றி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. வனாந்தரத்தின் நடுவில் நடக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு பெரிய கேள்வி. இந்த வனாந்தரத்தை என்னுடைய பலத்தினால் நிச்சயமாய் மேற்கொள்ள முடியாது. இந்த வனாந்தரத்தை என்னுடைய பலத்தினால் நிச்சயமாய் கடக்க முடியாது. வெளியே போன சவுல், முன்ன வனாந்தரம், விஷ ஜந்துக்கள், விஷ கொடுமைகள். இந்த வனாந்தரத்தை ஜெயித்தவர்கள் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, நீர் சாத்தியமில்லாத காரியத்தை ஆண்டவரே, அசாத்தியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் இந்த வனாந்தரத்தை ஜெயிக்க உதவி செய்யுங்க. எஸ், இந்த வனாந்தரத்தை கர்த்தர் தாமே கடக்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் வனாந்தரத்தின் நடுவில் நிற்கலாம், தனிமையில் நிற்கலாம், தாகத்தில் நிற்கலாம், குறைவில் நிற்கலாம். எந்த சூழ்நிலையில் நின்றாலும் ஒரு காரியம் அவசியம், என்னோடு கூட என் தேவன் இருக்க வேண்டியது அவசியம். வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னோடு கூட அசாத்தியங்களை செய்யும்படியா என்னோடு கூட வாங்க ஆண்டவரே, என்னோடு கூட வாங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், பேசுங்களேன், என்னோடு கூட வாங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி, என்னோடு கூட, என் குடும்பத்தோடு கூட, என் வாழ்க்கையோடு கூட, என்னோடு கூட நீர் வருவீர் என்றார். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. ஒரு விஷயம் கூட, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, சில முடிவுகள், சில தீர்மானங்கள், சில காரியங்கள் என்னால நிற்க முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. யாராவது நேரத்தில் சில தீர்மானங்களை எடுக்கும்படியா, தீர்மானங்களை நிற்கும்படியா அநேக முடிவுகள் எடுக்கிறோம், தோற்று போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு கூட நீர் எடுப்பே என்றார். அந்த தீர்மானங்கள், அந்த முடிவுகளை நிலைநிற்க நான் உதவி செய்வேன். இத்தனை பேர் வாஞ்சிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே,
தோற்காமல் துணை நின்று காப்பவாரே, சோராமல் எனக்காக உழைப்பவாரே, தோற்காமல் துணை நின்று காப்பவாரே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் ராஷா கமலரஹதி அலரதுரவா மேஹதி அலரதுரவர ஷரலரதுரவா. கர்த்தர்தாம் ஆண்டவரே, ஒரு காரியம் சொல்லுங்க. இந்த பூமியில் 1000 பேர் என் கூட நிற்கலாம், எனக்காக ஆண்டவர் மாத்திரம் தான். சொல்லுங்களேன், எனக்காக என்னுடைய சார்பில் எனக்காய் மத்தியஸ்தர் ஒருவர், அவர் மாத்திரம். என்னுடைய மீறுதல் நிமித்தம் வந்த தண்டனைகளிலும் அவர் மத்தியஸ்தராய் இருந்து என் கை மீறி போனதெல்லாம் எனக்கு மீட்டு கொண்டு வந்து கொடுக்க வல்லமை உள்ளவர். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாருமே என் கை மீறி போனதெல்லாம் இந்த வேளையில உம்முடைய கரத்தால் சாத்தியமா மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் கை மீறி போனதெல்லாம் உம்முடைய கரத்தால் சாத்தியமாவதாக, நான் இழந்ததெல்லாம் ஒரு மீட்கப்படுதல் உண்டாவதாக. இவைகளெல்லாம் இழந்தனும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் நிற்கிற அந்த வேளையில அசாத்தியமான காரியத்தோடு நீர் செய்வீராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, செய்வீராகப்பா. உம்முடைய கரம் இழந்ததை மீட்டு கொண்டு வரட்டும். நான் இழந்த சந்தோஷத்தை, நான் இழந்த ஆசீர்வாதங்களை, நான் இழந்த நபர்களை, நான் தொலைத்த காரியங்களை உம்முடைய கரம் மீட்டு கொண்டு வருவதாக. நான் இழந்த பரிசுத்தத்தை, நான் இழந்த நீதியை உமது கரம் மீட்டு கொண்டு வருவதாக. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல். ஒரு விஷயம் கூட, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவர. சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா
ஆண்டவரே, வெறும் கோலும் கையுமாய் பிழைக்க சென்றார் யாக்கோபு. நான் திரும்ப வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு அனுப்பினேன். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த வேளையில நான் இருக்கிறது வெறும் கோலும். ஆண்டவரே, இந்த கோல் என்கிற காரியம் உம்முடைய அபிஷேகத்தோட மாத்திரம் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் மாற்றக்கூடிய சூழ்நிலை எதுவும் இல்லை. இந்த அபிஷேகம் அநேகவற்றை செய்ய போகிறதுக்காய் நன்றி ராஜா. கரங்களை தட்டி சொல்லுங்களேன், நல்ல கரங்களை தட்டி. உம்முடைய அபிஷேகம் கிரியை செய்வதா? ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்நிய பாஷையில பேசு. நல்ல 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 ஆண்டவரே, ஒரு அசாத்தியத்தை அவர் செய்ய போகிறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி. ஓ தகப்பனால் தாயினால் அனுப்பப்பட்டவனாய் யாக்கோபு போனான். அவர்கள் கூட அவனுக்காய் நின்று பேச முடியல. நீ போயிருப்பா, நான் பார்த்துக்கலாம், நாளாகும் போது பார்த்துக்கலாம். ஆனால் போகும் பாதையெல்லாம் கர்த்தர் தாமே துணையாயிருந்து நடத்தினார். நான் சொல்றேன், மனிதர்கள் துரத்தலாம், மனிதர்கள் தள்ளலாம், மனிதர்கள் அனுப்பிவிடலாம். ஆனால் நீ போகிற பாதையெல்லாம் கர்த்தர் ஒருவரே உன் துணையாய் இருக்க போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல நல்ல கரங்களை தட்டி இயேசுவே வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால்? ஒரு விஷயம் கூட, வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால்? ஒரு விஷயம், வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. எத்தனை பேர் சொல்றீங்க, கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், கிரகிக்க முடியாத காரியங்களை. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி காரியம் செய்வீர் சர்வஞானியே, ஆராதிப்பேன் கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று நாஷாபாபா மகாலரதுரமா மேகாலரதியலரதுரபரஷா ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்து. ராபாமாமா ரஷன் நல்ல அந்நிய பாஷையில் பேசு. 2 நிமிஷம் நல்லா விடுதலையோட பேசு. வாய்களை திறந்து சத்தம் எங்கள் இயலாமையில், எங்களுடைய முடியாமையில், எங்களுடைய தனிமையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய உம்மால் மாத்திரம் கூட ஆண்டவர். எஸ், இந்த வேளையில நாங்கள் தனித்து நிற்கலாம், ஆனால் 10,000ங்களிலும் சிறந்தவர் எங்களோடு கூட இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டுங்கள. 2 நிமிஷம். ஆண்டவர் மனுஷனை அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை உயர்த்தும்படியா, கர்த்தரை ஆராதிக்கும்படியா. ஆவியானவரே, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. நாங்கள் திரும்பி போன இடங்களிலே எங்களை தேடி வந்து மீட்டு கொண்டு வந்து நாங்கள் தயங்கி நின்ற இடத்துல உம்முடைய கிருபையை தாராளமாக கொடுத்து சர்வஞானியே உம்முடைய கிருபையை, உம்முடைய கிருபையின் அளவை எங்களால யோசிக்க கூட முடியலப்பா. அவ்வளவு பெரிய கிருபை எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். 2 கரத்தை உயர்த்தி வரிய சொல்லி முடிக்க போறோம். கிரகிக்க முடியா எல்லாரும் சொல்ல போறீங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. சாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லாரும் பாடுங்களேன். ஒரு ஸ்டெபிலிட்டியை கர்த்தர் ஆராதனை நேரத்தில் இதுவரைக்கும் இருந்த அலைக்கழிப்புகளை, அலைச்சல்களை, இருதய குமுறல்களை கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்காய் அவர் இருந்து செய்ய போகிற காரியம் பெரிதாய் இருக்கிறது. 2 நிமிஷம் முழங்கால நின்று நம்ம சொல்லி முடிக்க போதும்.
இயேசுவே, நன்றி இயேசுவே. என் சார்பில் இதுவரைக்கும் என்னால் பேச முடியாத இடத்துல எனக்காகவே நான் பேச முடியாத இடங்கள் அநேகம் உண்டு. எனக்கு காண்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னை நான் காண்பிச்சாலே அதில் அநேக கேள்விகள் உண்டு, குழப்பங்கள் உண்டு. எனக்காகவே நான் சில நேரத்தில் நிற்க முடியாது. ஏனென்றால் என்னிடத்துல நியாயம் இல்லைன்னு அநேக தருணங்கள் வந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வேளையில் சொல்லுகிறார், உனக்காக நீ நியாயம் பேச முடியாத இடத்துல நான் உனக்காக நிற்பேன். உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய மீறுதல்களை, உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். சாத்தியமில்லாத காரியத்தை அவர் சாத்தியமாய் மாற்ற போகிறார். நன்றி இயேசுவே. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுங்களேன். நன்றிப்பா, எனக்காய் பரிந்து பேசும்படியாய் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்திற்காய் நன்றி ராஜா. ஒருவராலும் கழுவ முடியாத, ஒருவராலும் உண்டாக்க முடியாத பரிசுத்தத்தை எனக்கு நீர் வைத்திருக்கிறதற்காய் நன்றி. எனக்கு நீர் கொடுத்திருக்கிற நீதிக்காய் நன்றி ராஜா. ரட்சிப்புக்காய் நன்றி. இந்த வேளையில் அந்த ஒரு கழுவப்படுதல் எனக்கு உண்டாயிருக்கட்டும். அந்த கழுவப்படுதலின் நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. உடைய ரத்தம் எங்களுக்காய் ஆண்டவரை பரிந்து பேசுகிறக்காய் நன்றி ராஜா. நாங்கள் வெறும் கோலும் கையுமா நிற்கலாம் ஆண்டவரே. ஆனால் இரு பரிவாரங்களை கொடுக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இந்த வேளையில் எங்களுடைய காரியங்களை சுத்திகரிப்பதற்காய் நன்றி இயேசு. எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி இயேசுவே. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நீர் வைத்திருக்கிற மகத்துவங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் மீண்டும் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி இயேசுவே. பேசுங்களே, பேசுங்களே. ஹல்லேலூயா. தேவன் கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். தேவனால் உண்டாகிற தகுதி அவசியம். அந்த தகுதி அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது அந்த இரத்தம் என்னை தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி இயேசுவே. என் சிந்தனையை கழுவுகிறதற்காக நன்றி இயேசுவே. என் இருதயத்தை கழுவுகிறதற்காக நன்றி இயேசுவே. சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டது போல என்னை முற்றிலும் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து எனக்கு நீர் உண்டாக்குகிற தகுதிக்காய் நன்றி. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லி முடிக்க போறோம். எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே, எனக்காய் நிற்கும் இயேசுவே, எனக்காய் பேசும் இயேசுவே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி உலகத்தால் கிரகிக்க முடியாது, என்னால் யோசிக்க முடியாது பயங்கரமானவைகளை இந்த வேளையில் கர்த்தர் செய்திருக்கிறார். எனக்காய் செய்திருக்கிறார், எனக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நம்புறவங்க நல்லா தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, நன்றி அப்பா. நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் நம்முடைய சமூகத்தில் பாடி ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி. மிதமுள்ள காரியங்கள் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.